அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருடைய வீடுமே பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து பார்த்து தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கும், அதனால் அவங்க சரியாக கட்டியிருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் அப்படியே ஃப்ளாட்டாக தான் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக கட்டியிருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. இதனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் அது அங்கே தங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவிக்கு, அதாவது அந்த வீட்டில் வாழ வந்த அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா உடம்புக்கு அடிக்கடி முடியாமல் போயிடும். ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும் வீட்டில். அடுத்தது கணவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவருடைய அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமோ மரியாதையோ கிடைக்காது. அதாவது அவங்க சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்காம மற்றவங்களுக்கு இது கிடைக்கும். தனக்கான வாய்ப்பு தட்டி போகுதுன்னு நினச்சி வருத்தப்படுவாங்க. அதே சமயத்தில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும். முன்னேற்றத்திற்கான அந்த பாதை சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரும்போது நல்லாயிருக்கும், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம தங்கும்போது ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஏற்படும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன குறைபாடுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம வீட்டை இடிக்கிறது மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாமல், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை ஒவ்வொரு வாஸ்து நாள் அன்றைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நம்ம திங்கட்கிழமை நாளில் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுவும் அந்த நாளானது வாஸ்து நாளாக இருந்துச்சு அப்படிங்கும்போது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதன்படி தான் நமக்கு நாளை வரக்கூடிய நாள் அமைஞ்சிருக்குது. நாளை நவம்பர் மாதத்தின் 24ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 8ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளில் நமக்கு சதுர்த்தி திதியும் இருக்குது, அதுவும் வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாளில் நமக்கு வாஸ்து நாள்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் 11:29 இருந்து 12:05 வரைக்கும். இந்த நேரத்தில் தான் நமக்கு இந்த கார்த்திகை மாதத்திற்குண்டான வாஸ்து நாள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது மாதம் வராதுங்க, வருஷத்துக்கு 8 முறை தான் வரும். அந்த 8 நாட்கள்லேயும் அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் வாஸ்து பகவான் கண் விழிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த நாளில் இது போல் வாஸ்து பரிகாரம் செய்கிறது, பூமி பூஜை செய்கிறது, இதெல்லாம் பண்ணணுங்கும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த வாஸ்து நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்லுப்பு தேவைப்படுது. கொஞ்சம் பெருசாக ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பீங்கான் கப் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது கண்ணாடி பவுல் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நம்ம கல்லுப்பு போடணும். இது நம்ம சமையலறையில் சமையலுக்கு பயன்படுத்திகிட்ருக்கிற கல்லுப்பு எடுத்துக்கிறத காட்டிலும் புதுசாக ஒரு பேக்கெட் கல்லுப்பு நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்கன்னா அதிலிருந்து எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போ வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சு அந்த பவுலில் அந்த கல்லுப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, அது கூட கொஞ்சம் சந்தனம் கலந்துக்கோங்க. வீட்டில் பன்னீர் இருந்துச்சு அப்படிங்கும்போது ரோஸ் வாட்டர் அதை கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இதில் பிள்ளையார் பிடிங்க, சரிங்களா? பிள்ளையார்னா இன்னும் இப்படி ஒரு நாம்பு பிடிச்சிங்கன்னா அப்படியே பிள்ளையார் வடிவம் வந்துடும் இல்லையா, அந்த பிள்ளையாரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதுக்கு ஒரு குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்து உங்கள்கிட்ட தர்ப்பை புல் இருக்குது அல்லது நான் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அருகம்புல் வீட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்கும். இப்போ சதுர்த்தி திதியாக இருக்கிறதுனால கோவில்கள்லேயும் விற்றுட்ருப்பாங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் அருகம்புல் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அருகம்புல் ஒரு 2-3 எடுத்துகிட்டு அது தண்ணியில் அலசிக்கோங்க. அலசிட்டு இப்போது இந்த கல்லுப்பு நிறைஞ்ச பவுலில் இந்த விநாயகர் நம்ம பிடிச்சு வச்சோம் இல்லையா பிள்ளையார், இதை நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த அருகம்புல் வைங்க. இப்போ சாமியோட மேலேயே தான் அந்த அருகம்புல் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது.
இதை வந்து நம்ம கல்லுப்பு மேலேயும் படுற மாதிரியும் வைக்கலாம் சரிங்களா. இப்படி எங்கே வேணாலும் நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு 1 நிமிஷம் பூஜை அறையில் வந்து வைக்கணும் சரிங்களா. பூஜை அறையில் வச்சு எங்கள் வீட்டில் எந்த மாதிரி வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அதெல்லாம் எங்களை விட்டு நீங்கணும்னு மனதார விநாயக பெருவானையும் வாஸ்து பகவானையும் வந்து வேண்டிக்கோங்க. வாஸ்து பகவானுக்குன்னு ஒரு வரி மந்திரம் இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் வாஸ்து புருஷாய நமக, ஓம் வாஸ்து புருஷாய நமக, ஓம் வாஸ்து புருஷாய நமக. இதை வந்து சொல்லலாம். இல்லைனா ஓம் வாஸ்து தேவாய நமக அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. இப்போ இது வந்து அப்படியே பூஜை அறையிலே வந்து வச்சுருங்க. இது வந்து 1 வாரம் வரைக்கும் இருக்கட்டும் சரிங்களா. 1 வாரம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இந்த திங்கக்கிழமை வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த திங்கக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ இந்த பிள்ளையாரை எடுத்து நீங்கள் அப்படியே தண்ணியில் கரைச்சி செடிக்கு வந்து ஊற்றி விட்டுறலாம். அருகம்புல்லை நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டும்போது அதில் போட்டு வீடு முழுக்க காட்டிடலாம். இந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் அப்படியே ஓடுகின்ற நீர்நிலைகள் லெவல்லாம் அல்லது வாஷ்பேசன் சிங்கில் அப்படியே தண்ணி திருவி விட்டு நீங்கள் கரைச்சி விட்டலாம். இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக வாஸ்து குறைபாடு அப்படிங்கிறது வந்து நிச்சயம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ பீரியட்ஸில் இருக்கிறவங்களால இது மாதிரி பிள்ளையார் பிடிக்கிறதோ இந்த அருகம்புல் வச்சு பரிகாரம் செய்கிறதோ பண்ண முடியாது இல்லையா. அவங்களுக்கான ஒரு எளிய பரிகாரத்தையும் நான் இந்த பதிவிலே வந்து சொல்லிடுறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிகாரம் அப்படின்னே கூட சொல்லலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்ணாடி பவுலோ அல்லது டம்ளரோ வந்து எடுத்துக்கோங்க. இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க. சுத்தமான தண்ணீர்னா குடிக்கக்கூடிய தண்ணீராக கூட இருக்கணுன்ட்டு இல்லை, பைப்பில் வரக்கூடிய தண்ணீரே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கல்லுப்பு வந்து தேவைப்படுது. இதுக்கும் வந்து நமக்கு சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பு எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கிறீங்கன்னா அதிலிருந்து வந்து எடுத்துக்கோங்க. இதையும் வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சி இப்போ வந்து இந்த டம்ளரில் தண்ணீர் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போடணும் சரிங்களா. அப்படி போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த கல்லுப்பை நம்ம ஏந்தினபடியே, அதாவது நம்மளுடைய வலது கையில் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே இடது கை வச்சுக்கோங்க. அதாவது உப்பு சிந்தாத மாதிரி வச்சுட்டு இப்போ உங்கள் கிச்சனுக்கு போங்க. போயிட்டு அங்கே கிச்சனில் 4 மூலை இருக்குதா, 4 பக்கமும் இந்த கல்லுப்பை அப்படியே காட்டுங்க. பெட்ரூமுக்கு வாங்க. பெட்ரூமில் 4 மூலை இருக்குதா, அங்கே ஒரு நிமிஷம் நின்று அப்படியே காட்டுங்க. பாத்ரூம்லேயும் காட்டுங்க. இப்படி எல்லா ரூமுக்கும் காட்டி முடித்த பிறகு தான் நாம் இந்த டம்ளர்லேயோ பவுல்லையோ தண்ணீர் வச்சுருந்தோம் பாருங்கள், அதுக்குள்ளே வந்து இந்த கல்லுப்பு போடணும் சரிங்களா. இந்த மாதிரி வந்து போட்ட பிறகு இந்த தண்ணீர் நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வடகிழக்கு மூலையில் வைக்கணும். இங்கே தான் பார்த்திங்கன்னா வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதி இருக்கக்கூடிய இடம். அதனால் இந்த வடகிழக்கு மூலை, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர், அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இது வந்து திறந்த மாதிரியே இருக்கட்டும், மூடி வைக்க வேணாம். இது இந்த நாள் முழுவதுமே இருக்கட்டும் சரிங்களா. நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த தண்ணீர் எடுத்து வெளியில் எங்கே கால்படாத இடத்துல ஊற்றிடலாம், அல்லது வந்து இந்த வாஷ்பேசன் சிங்க்லேயே நீங்கள் ஊற்றி விட்டுறலாம். முக்கியமான விஷயம், நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் சரிங்களா. அதனால் டைமிங் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. டைமிங் வந்து இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கும் போது அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், பீரியட்ஸில் இருக்கிறீங்கும் போது இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக இதன் மூலமாக உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை விதமான வாஸ்து பிரச்சனைகளும் வந்துட்டு நீங்கும். உங்கள் வீடு நல்ல சுபிட்சமாக மகிழ்ச்சியாக வந்து மாறும். நல்ல தாராளமான பணவரவு ஏற்படும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.